பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பகுதி 5. பகுதி 5ல் புணர்ச்சி விதிகளில் உயிரீற்று புணர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாமில் 2 வார்த்தையை கொடுத்து சேர்த்து எழுத சொல்லி கேட்கும்போது நம்ம அந்த வார்த்தையில் இருக்கிற 2வது வார்த்தையை நல்லா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 2வது வார்த்தையை ஆரம்பிக்கிற முதல் எழுத்தானது கா, சா, தா, பா அப்படின்ற 4 எழுத்துக்கள்லையும் தொடங்குச்சு அப்படின்னா நம்ம இந்த புணர்ச்சி விதியை பயன்படுத்தணும். இப்போ பலா கூட்டல் சுளை அப்படின்னு வரும்போது இங்க சூ வருதா, அதாவது சா வரிசையில வர சூ வருது. அப்படி வரும்போது சூவோட மெய்யெழுத்து இச்சு, இச்சுங்கிறதுனால பலா கூட்டல் சுளை பலாச்சுளை அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதணும். அதே மாதிரி வாழை கூட்டல் பழம், இங்க பா வர்றதுனால பாவோட மெய்யெழுத்து இப்பு அப்படிங்கிறதுனால வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதணும். இது என்ன விதியின்படி கசதப மிகும் அப்படின்னு கேட்டா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாகன மண்ணே அப்படின்ற விதியை பயன்படுத்தி நம்ம இந்த சொற்களை சேர்த்து எழுதணும்.